பவித்ரோபண ஏகாதசியோட கதை. பவித்ரோபண ஏகாதசிக்கு இன்னொரு பேரு பவித்ரா ஏகாதசி அல்லது ஸ்ராவண புத்திரதா ஏகாதசி. ஏன்னா இது ஸ்ராவண மாசம் வரும். ஸ்ராவண மாசம் வருது ஆடி 15க்கு அப்புறம் ஆவணி 15க்குள்ள இருக்கிறது ஸ்ராவண மாசம். வளர்பிறையில் வரும் ஏகாதசி தான் இந்த பவித்ரோபண ஏகாதசி. இந்த தடவை பார்த்தேன்னா சில மாநிலங்கள், அப்போ தமிழ்நாட்டில எல்லாம் வியாஞ்சுலி மகாத்வாதசி இருக்குது, பெங்களூருலேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ வியாஞ்சுலி மகாத்வாதசி விரதம் இருந்தால் நீங்கள் ஏகாதசி விரதம் இருந்த பலனையும் அது சேர்த்து கொடுத்துரும். அது என்னைக்கு அப்படின்னா வர திங்கக்கிழமை, அதாவது ஆகஸ்ட்டு 24 வருது. ஸோ 23 சுத்த ஏகாதசியாக இருந்தாலும் 24 மகாத்வாதசி விரதம் இருந்தேன்னா பலன் இன்னும் அதிகம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏகாதசி கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வியாஞ்சுலி மகாத்வாதசி விரதம் இருந்தால் என்ன பலன்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி கமெண்ட்லேயும் சரி, நான் கமெண்ட்டை பின் பண்ணியிருப்பேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள்லேயும் வியாஞ்சுலி மகாத்வாதசி கிடையாது. ஸோ நீங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கீங்களோ அந்த மாநிலத்தில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். எந்த மாநிலத்தில் மகாத்வாதசி இல்லையோ எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி விரதம் இருக்கணும். எந்த மாநிலத்தில் மகாத்வாதசி இருக்கோ அந்த மாநிலத்தில் இருக்கிறவா ஏகாதசியோட சேர்த்து துவாதசி இருந்தாலும் சரி, இல்லை ஏகாதசி அன்னைக்கு எப்போதும் போல் சாப்பிட்டுட்டு மகாத்வாதசி விரதம் இருந்தாலும் சரி, மகாத்வாதசி விரதம் ஏகாதசி விரதத்தையும் சேர்த்து கொடுத்துரும். இப்போ நம்ம வியாஞ்சுலி துவாதசி விரத பெருமையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பவித்ரோபண ஏகாதசி கதைக்குள்ளே போகலாம். துவாதசி திதி 2 சூரிய உதயத்தும் போதும் இருந்தது அப்படின்னா அதுதான் வியாஞ்சுலி மகாத்வாதசி. இப்போ 2 நாள் சூரிய உதயத்தில் துவாதசி திதி இருந்ததுன்னா வியாஞ்சுலி மகாத்வாதசினா, நாள் சூரிய உதயத்தும் போது இருந்த துவாதசி திதியில் விரதம் இருக்கணுமா, இல்லை 2வது நாள் துவாதசி திதி இருக்கு இல்லையா சூரிய உதயத்தும் போது, அப்போ விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் முதல் நாள், அதாவது முதல் நாளில் இருக்கிற துவாதசி திதி சூரிய உதயத்தில் இருக்கு இல்லையா அப்போ தான் விரதம் இருக்கணும். முதல் துவாதசி திதி தான் வியாஞ்சுலி மகாத்வாதசி. அன்னைக்கு விரதம் இருந்தால் 1000 ராஜசூய யஜ்ஞம் செஞ்ச பலன் கிடைக்கும். மற்றும் வியாஞ்சுலி அப்படிங்கிற பேரை நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னாலே 10,000 ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பாவம் விலகுமா. வியாஞ்சுலி வியாஞ்சுலி வியாஞ்சுலின்னு எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அவ்வளவு பலனா. இந்த மகாத்வாதசியை பற்றி பத்ம புராணத்துலேயும் இருக்குது. அப்புறம் எஸ்பெஷலி இந்த வியாஞ்சுலி மகாத்வாதசியை பற்றி அந்த வார்த்தை வியாஞ்சுலிங்கிற வார்த்தை ஸ்கந்த புராணத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹரிபக்தி விலாசம், சனாதன கோஸ்வாமி எழுதின ஹரிபக்தி விலாசம், அவர் பல புராணங்களை ரெஃபர் பண்ணி அதில் முக்கியமானதெல்லாம் எடுத்து வைஷ்ணவர்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் மட்டும் முக்கியமாக எடுத்து ஒரு புக்காக எழுதினது தான் இந்த ஹரிபக்தி விலாசம். சனாதன கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவின் கட்டளையின் பேரில் எழுதினார். அதுலேயும் இதை பற்றி இருக்குது. இப்போ நம்ம ஏகாதசி கதைக்குள்ளே போகிறோம். ராஜா கிருஷ்ணரை பார்த்து கேட்குறான், எனக்கு இந்த வளர்பிறையில் வர ஸ்ராவண மாச ஏகாதசி பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார், துவாபர யுக ஆரம்பத்துல மாஹிஷ்மதிபுரி அப்படிங்கிற ஒரு ராஜாங்கத்துல மகிஜீத்தான்னு சொல்லிட்டு ஒரு ராஜா வாழ்ந்துதான். அத ரொம்ப சிறப்பா நடத்திட்டு வந்தான். மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு குறையும் கிடையாது. அவனுக்கு ஒரே ஒரு குறை இருக்கு. என்னதான் நாடு செழிப்பா இருந்தாலும் அவனுக்கு ஒரு குறை இருந்தது. அது என்னன்னா அவனுக்கு புத்திரன் இல்லை. புத்திரன்னா பையன் இல்லை. அதனால ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் அவங்களோட அட்வைசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஆலோசனை கூடுறவங்க, அப்புறம் பிராமணர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றான், எனக்கு ஒரு பையன் இல்லை, எனக்கு ரொம்ப அது வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஏன்னா பையன், அதுக்கு புத்ரா அப்படின்னு பேருன்னா பூ அப்படின்னு ஒரு நரகம் இருக்கான். நான் இந்த சேனல்ல நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் நரகம் இருக்கு அப்படின்னு. அது
பூ அப்படிங்கிற ஒரு நரகம் இருக்கான். திரா அப்படிங்கிறது வந்து இந்த பூங்கிற நரகத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறவன். திரானா டெலிவரர், நம்மளை காப்பாத்துறவன் தான் புத்திரன். பையன் இல்லாதவங்க வந்து இந்த பூ அப்படிங்கிற நரகத்துக்கு போவாங்களாம். சோ அதனாலதான் அவனுக்கு பேர் புத்ரா. பையன் இல்லாதவங்க உடனே கோவப்படாதீங்க, எனக்கு பையன் இல்லாதனா நான் புத்ராங்கிற நரகத்துக்கு போவேன். நானு அதுக்கும் வந்து சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, பையன் இல்லாதவங்க கிருஷ்ணரை தான் பையனா பாவிக்கணும். சோ பகவான் மேல பக்தி செலுத்துறவங்களுக்கு இதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது. சோ நம்ம பகவான் நாமத்தை எவ்வளவு ஜபிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஈடுபாட்டோட இருக்குமோ, இந்த நரகம் இல்லை எந்த நரகத்துக்கும் நம்ம போக மாட்டோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ புத்திரன் அப்படின்னு ஏன் பேர் வந்திருக்கு, சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை சொல்றேன். இதை வந்து நீங்க உடனே வேற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டாம். சோ நம்ம கதைக்குள்ள போலாம். சோ வந்து ஆலோசனை கேட்கறான்னு சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல, பிராமணர்களையும் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கும்போது அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணாங்களாம், சரி நம்ம ராஜாக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நிறைய ரிஷிகள் எல்லாம் சந்திக்கிறாங்க. விதவிதமா நிறைய ரிஷிகள் எல்லாம் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு கடைசியா ஒரு ரிஷியை சந்திக்கிறாங்க. அவர்தான் ரொம்ப மிகப்பெரிய ரொம்ப ஃபேமஸான லோமஷ் ரிஷி அப்படின்னு பேரு. அவர் ஏன் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா வந்து அவர் உடல்ல இருந்து ஒரே ஒரு முடிதான் கீழே விழுமா ஒரு கல்பத்துக்கு. அதாவது ஒரு பிரம்மனுடைய பகல் அப்படிங்கிறது வந்து 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். நமக்கு எப்படியோ அதே மாதிரிதான். ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அவருடைய பகல் அந்த பிரம்மனுடைய 12 மணி நேரங்கிறது வந்து 4,320,000,000 ஹியூமன் இயர்ஸ் தான். அதே மாதிரி அவருடைய இரவும் வந்து அதே 4,320,000,000 ஹியூமன் இயர்ஸ். சோ இதுதான் வந்து ஒரு கல்பம். ஒரு கல்பம் அப்படிங்கிறது வந்து 4,320,000,000 இயர்ஸ். இதை பத்தியான விரிவா வந்து ஃபியூச்சர்ல வீடியோல போடுறேன். இதை பத்தி நம்ம போக வேண்டாம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கதைக்குள்ள போவோம். நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரே ஒரு முடிதான் இந்த ஒரு கல்பத்துக்கு, அதாவது 4,320,000,000 இயர்ஸ்ல இந்த லோமேஷ் ரிஷிக்கு ஒரே ஒரு முடிதான் விழுமா. நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தினமும் முடி வந்து தலையில இருந்து கொட்டும். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். இந்த மகிஜித்தாவோட இந்த அட்வைசர்ஸ் வந்து லோமேஷ் ரிஷியை பார்த்து கேட்கிறாரு, இது மாதிரி என்னுடைய ராஜா வந்து எங்களை அப்படி பார்த்துப்பாரு, ஒரு குறையும் கிடையாது, ஒரு சிட்டிசன் கூட ஒருத்தர் கூட ஒரு குறையும் கிடையாது. ஆனா இப்படி வந்து அவருக்கு ஒரு பையன் கூட இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி லோமேஷ் ரிஷிட்ட சொல்லும்போது, லோமேஷ் ரிஷி என்ன சொல்றாராம், அவர் தான் வந்து சொல்லி கல்பமா வந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு அவரையும் யோசிச்சாராம். அவருக்கு தான் வந்து பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாமே தெரியும். சோ அவர் வந்து கண்ணை மூடி யோசிச்சு சொல்றாராம், ராஜா வந்து இந்த ஜென்மத்துல ஒரு பாவமும் செய்யாட்டியும் அவனுடைய பூர்வ ஜென்மத்துல ஒரு பாவம் செஞ்சிருக்கான். அது என்னன்னா, துவாதசி அன்னைக்கு இவன் ராஜாக்கு தாகம் எடுத்திருக்கு, அதனால தண்ணி குடிக்கலான்ட்டு நதி கிட்ட போயிருக்கான். அப்ப என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு பசுமாடும், அப்பதான் வந்து அது வந்து குழந்தை பெற்றிருக்கு, கண்ணுக்குட்டியை போட்டிருக்கு. அதுக்கு தாகமா இருக்குன்னு அந்த கண்ணுக்குட்டியோட அந்த பசுமாடு வந்து தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கு நதி கிட்ட வந்தோன்னு இந்த ராஜா வந்து சொன்னானா, இப்படி கருத்து விட்டானா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சானா. சோ வந்து அது வந்து ஒரு பெரிய பாவமா வந்து இப்ப அவனை தாக்கிட்டு இருக்கான். அந்த பசுமாடு ராஜா குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சிருக்கும். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பசுமாட்டுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு. அது வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தடுத்ததுனால அவ்வளவு பெரிய பாவமா அதை வந்து பகவான் நினைச்சு இந்த ஒரு தண்டனையை கொடுத்திருக்காரு. சோ பசுமாடை வந்து நம்ம எவ்வளவு பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். ரொம்ப மரியாதை கொடுக்கணும். ஒரு சின்ன இன்சல்ட், ஒரு சின்ன அவமரியாதை பசுமாட்டுக்கு ஏற்படுத்தினா கூட அது பெரிய பாவமா நம்ம முதல்ல ஏறிடும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சோ இந்த லோமேஷ் ரிஷி என்ன சொல்றாராம், இவர் செஞ்ச பாவம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அவர் மட்டும் இந்த பவித்ரோபண ஏகாதசி விரதம் இருந்தா பத்தாது, இந்த ஒவ்வொரு நாட்டு மக்களும், இப்ப அதுல வந்து ஒரு 4 கோடி பேர் இருக்காங்கன்னா 4 கோடி பேருமே ஏகாதசி விரதம் இருந்து
இந்த ராஜாவுக்கு அர்ப்பணிக்கணும். நம்ம அடுத்தவங்களுக்காக விரதம் இருக்கலாம், அது பலிக்கும். அடுத்தவங்களுக்காக ஜபம் பண்ணலாம், அதுவும் பலிக்கும். சோ அந்த அர்த்தத்துல லோமேஷ் ரிஷி என்ன சொல்றார், ஒத்தர் விடாம எல்லாரும் ஊரே கிடையாது, ராஜாங்கமே கூடி விரதம் இருந்து அந்த விரதத்தை தானம் பண்ணணும். யாருக்கு? இந்த ராஜாக்கு. அப்படி பண்ணினா அவருக்கு ஒரு பையன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சோ அந்த காலத்துல குடிமக்கள்லாம் இந்த ராஜா மேல ரொம்ப மரியாதை வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்படி பார்த்துருந்தான் ராஜாவும். சோ அவனுக்காக நாட்டு மக்கள் அனைவரும் கூட இல்லாம எல்லாரும் விரதத்தை தானம் பண்றாங்க. ஏகாதசி விரதம், பவித்திரவன ஏகாதசி விரதத்தை ராஜாவுக்கு தானம் பண்ணி ராஜா ஒரு அழகான பையனை பெத்தெடுக்கிறான். சோ இதுதான் இந்த ரொம்ப அழகான பவித்திரவன ஏகாதசியோட கதை. சோ இதுல என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, யாருக்காவது பையன் இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டாலோ, இல்ல உங்களோட பேரன் பேத்திக்கு யாரெல்லாம் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. சோ பேரன் பேத்தி, பொண்ணு இல்ல மருமகள் யாருக்காவது பையன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, நீங்க அவங்களுக்காக வருத்தவங்க அவங்களையும் இருக்க சொல்லுங்க. நம்ம நாட்டு மக்களையும் எல்லாம் இருக்க சொல்ல முடியாது கலிகாலத்துல. உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்காக இருக்கலாம், இல்ல உங்களோட சொந்த பையனுக்காக இருக்கலாம், அவங்களையும் இருக்க சொல்லுங்க. ஏன்னா நமக்காக வேற யாரும் இருக்க மாட்டாங்க இந்த காலத்துல. சோ நாம தான் இருக்கணும். தயவு செய்து விரதவங்க வெறும் இதுக்காக கிடையாது, பையனுக்காகவும் கிடையாது. பையன் இருக்கிறவங்களும் இருக்கலாம் தாராளமா. எல்லாருமே ஏகாதசி விரதம் இஸ் காமன் டு ஆல், எல்லாருமே இருக்கலாம். கதையை கேட்டாலே உங்களுக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும்னு கிருஷ்ணர் சொல்றாரு, நான் சொல்லல. ஆமா, கதையை 10 நிமிஷம் கேட்டா என்னது பெருசா பலன் கிடைக்க போது, அந்த அலட்சியம் இருந்ததுன்னா கிடைக்காது. நம்பிக்கை தான் எல்லாமே. நம்பிக்கை இருக்கு, கிருஷ்ணர் இவ்வளவு எளிதா சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாருக்கும் கிடைக்கும். கிருஷ்ணர் சொன்னால் தெய்வ வாக்கு பொய்யாகாது, அது கண்டிப்பா கிடைக்கும், நம்புங்க. இது பவிஷ்ய புராணத்துல வர கதை. விரதத்தை கடைபிடிக்கிறதுனால பாவங்கள் விலகிடும். அப்புறம் இறப்புக்கு அப்புறம் நம்ம பகவானை சென்றடையலாம் அப்படின்னு புராணங்கள்ல கூறியிருக்கு. முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.